இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மணச்சநல்லூர்ல நல்ல ஃபேமஸான கடை. கடை வந்து இன்னைக்கு தான் ஓபன் பண்றாங்க. ஆனா கடையில நல்ல தரமான பிரியாணி கொடுக்குறாங்க. அண்ணன் கடையோட பேர் வந்து கௌதமி பிரியாணி கடை. இது கரெக்டா எங்க இருக்குன்னு இந்த வீடியோவோட எண்டுல சொல்றோம். வாங்க போய் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கடையோட அவுட்லுக் இதான் பாருங்க. கடை வந்து சின்ன கடை தான். ஓபன் பண்ணி ஒரு 2 to 3 நாள் தான் ஆகுது. பாருங்க வாங்க உள்ள போய் கடையில அண்ணன் இருக்காரு. அண்ணன்ட்ட என்னென்ன இருக்குன்னு நம்ம கேட்போம். அண்ணன் வந்து கப்புல்ஸா கடை ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து நமக்கு அண்ணனோட சப்போர்ட் இருக்கும். அண்ணன் கடை புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்க. உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும்? நம்ம கிட்ட பீஃப் பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு, பீஃப் சில்லி, சிக்கன் சில்லி, குடல் கிரேவி, எல்லா ஐட்டம் இருக்கும். முட்டை இருக்கும், முட்டை கிரேவி இருக்கும். ஓகேண்ணே. எப்போ வந்தாலும் கிடைக்கும். ஆனா அந்த ஈவினிங் டைம்ல சூப்புன்னு சொல்லிட்டு அந்த சைட்ல போர்ட்ல இருக்கு, அது உண்டானே? சூப் உண்டு. அது என்னென்ன உண்டு? இது பீஃப் சூப் உண்டு. ஓகேண்ணா. அதே மாதிரி சில்லி, குடல், பீஃப் சில்லி எல்லாமே உண்டா கிடைக்கும். ஓகேண்ணா. அண்ணா உங்க பிரியாணி கடையோட டைமிங் என்னண்ணே? மதியம் காலையில எத்தனை மணி டு எத்தனை மணி வரையும் வந்தா கிடைக்குண்ணே? காலையில 11:30 டு இது 3:30 வந்தீங்கன்னா பிரியாணி கிடைக்குமாண்ணே? ஓகேண்ணே. இந்த சூப் ஐட்டம் அது எப்பண்ணே கிடைக்கும்? அது 4 டு இது 8 o'clock. 4 to 8 ஆனே. பாருங்க அண்ணன் கடையோட டைமிங் நம்ம சொல்லியாச்சு. அண்ணன் கடையில வந்து இன்னைக்கு பீஃப் பிரியாணி வச்சிருக்காரு. வாங்க அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், கேட்போம். அண்ணா நமக்கு ஒரு பிரியாணி ஒன்று போட்டுருங்கண்ணே, பீஃப் பிரியாணி. அண்ணன் வந்து இப்ப நமக்காக வந்து பிரியாணி ஒன்று அடிக்க போறாரு. வாங்க எப்படி அடிக்கிறான்னு நம்ம பார்ப்போம். பாருங்க அண்ணன் நல்லா பிரியாணி நல்லா சூடா அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்கி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆனா இந்த ஆனியன் இந்த குழம்புலாம் வேணாண்ணே, ஏன்னா நான் சாப்பிட மாட்டேண்ணே, கொடுங்கண்ணே. பாருங்க அண்ணன் கடையில இருந்து நல்லா சூடா வந்து ஒரு பிரியாணி ஒன்று வாங்கியாச்சு. பீஃப்ல எல்லாமே நல்லா தரமா இருக்கு. பீஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து ஃபிளேவர்லாம் கம்மியா நல்லா தரமா இருக்கு. கண்டிப்பா ஒரு ஆள் தாராளமா சாப்பிடலாம், 2 பேரே சாப்பிடலாம். ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறாரு. அண்ணன் கடையில வந்து பிரியாணியோட ரேட் வந்து வெறும் 80 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. கண்டிப்பா வந்து 80 ரூபாய்க்கு மணச்சநல்லூர் சைட்ல இவ்வளோ குவான்டிட்டியில யாருமே தர முடியாது. ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி இருக்கு. பாருங்க இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. பாருங்க மலை மாதிரி அள்ளி குமிச்சு வச்சிருக்காரு அண்ணன். கண்டிப்பா வந்து இந்த கடையோட லொகேஷன் வந்து இந்த வீடியோவோட எண்டுல நான் சொல்றேன். மறக்காம மணச்சநல்லூர் சைடு யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அண்ணன் கடை வந்து மணச்சநல்லூர்ல தான் இருக்கு. இந்த வீடியோவோட எண்டுல கரெக்டா எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம காட்டிடுவோம். மறக்காம கொஞ்சம் எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம கடையில அஜினமோட்டோ இந்த பிட் கலர் எதுவுமே சேர்க்கறது இல்ல. நம்ம வீட்டுல ஒருத்தவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பாருங்க அண்ணன் வந்து அவர் கடையில வந்து அஜினமோட்டோ அந்த கலரிங் ஏஜென்ட்லாம் அண்ணன் கடையில எதுவுமே வந்து ஆட் பண்றது இல்ல. அந்த கடையில நான் பிரியாணி காட்டியிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃப்ளேவர் கம்மியா நல்லா வாசமா இருக்கு. கண்டிப்பா வந்து மணச்சநல்லூர் சைடு யாராவது வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. அண்ணா அண்ணா உங்க கடையோட லொகேஷன் கரெக்டா எந்த இடத்துலண்ணே இருக்கு? ரோடு. ஓகேண்ணே. பங்குனி பாலம் பக்கத்துல இருக்கு. பங்குனி பாலம் பக்கத்துல இருக்கானே. ஓகேண்ணே. அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னு நம்ம காமிப்போம், வாங்க. அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னு வச்சுங்க, இந்த மணச்சநல்லூர் டு நொச்சி ரோடு இதான். பாருங்க இதுதான் வந்து மணச்சநல்லூர் பங்குனி பாலம். பங்குனி பாலத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா கௌதமி பிரியாணி கடை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அண்ணன் கடை இருக்கு. அதுவும் உங்களுக்கு அப்படி தெரியலனா பாருங்க, அப்படியே வந்து மணச்சநல்லூர் ரோலக்ஸ் கார் அந்த வாட்டர் சர்வீஸ் இருக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா கௌதமி பிரியாணி கடைன்னு இருக்கு ஒண்ணு. மறக்காம மணச்சநல்லூர் மக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க அண்ணன் கடையில வந்து மெனு வந்து அவர் ஒரு தடவை சொன்னாரு, நம்ம ஒரு தடவை காமிப்போம் பாத்துக்கோங்க. பீஃப்ல எல்லா வெரைட்டியும் வச்சிருக்காரு, சிக்கனு எல்லாமே தரமா வச்சிருக்காரு. மறக்காம வந்து சமயபுரம், திருச்சி, லால்குடி இந்த சைட்ல இருந்து மோஸ்ட்லி நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே ஓரளவு ரீச்சா இருக்கும். மறக்காம இந்த சைடு மணச்சநல்லூர் சைடு வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா தரமா கொடுக்குறாங்க. இப்போ வந்து அண்ணன் கொஞ்சம் பீஃப் சில்லி போட போறாரு. வாங்க அந்த சில்லி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அண்ணன் வந்து இப்ப சூடா வந்து பீஃப் சில்லி போட்டுட்டு இருக்காரு.
சில்லி கொஞ்சம் வெந்து முடியட்டும். நம்ம கையில வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் நல்லா தரமா இருக்கு. பாருங்க நல்லா சூப்பரா வந்து வெந்துட்டு இருக்கு. பாருங்க அண்ணன் கடையில நல்லா சூப்பரா வந்து வெந்துட்டு இருக்கு பீஃப் சில்லி. பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் அப்படியே வீடியோல காமிக்கிறேன். பாருங்க பீஃப் சில்லிலாம் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதற்கொண்டு இந்த வீடியோல தெரியுது. எல்லாம் நல்லா தரமா இருக்கு. கலர்லாம் கொஞ்சம் ஃபிளேவர்லாம் கம்மியா. பாருங்க பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுது. அண்ணன் இது பொரிச்சு முடிக்கட்டும். முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன்ட்ட இருந்து கையில வாங்கி நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா சூடா வெந்துட்டு இருக்கு. பாருங்க அண்ணன் கடையில நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டு பீஃப் சில்லி குடுக்குறாங்க. பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க அண்ணன் கடையில நல்லா சூடா பொரிச்சிட்டாரு பீஃப் சில்லி. எப்படி இருக்கு பாருங்க. இத கையில வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க அண்ணன் வந்து இப்ப நமக்காக பீஃப் சில்லி எடுத்துட்டு இருக்காரு. கையில வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க பெப்பர்லாம் அதிகமா போட்டு தராங்க. அண்ணா உங்க கடையில பீஃப் சில்லியோட ரேட் எவ்வளோண்ணே? 100 கிராம் 60 ரூபா. 100 கிராம் 60 ரூபாயாண்ணே. கண்டிப்பா வந்து 100 கிராம் 60 ரூபாய்க்கு ஒர்த்து. பீஸ்லாம் எல்லாம் நல்லா தரமா இருக்கு. பாருங்க சின்ன சின்ன பீஸா அழகா போட்டு தந்திருக்காரு. 60 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து. அண்ணா அண்ணா இந்த ஃபுட் ஃபீல்டுல உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 5 இயர்ஸ். 5 வருஷமாண்ணே. இதுக்கு முன்னாடி எங்கண்ணே இருந்தீங்க? இது பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேண்ணா. சொந்தமா ஒரு கடை போடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி இப்ப போட்டிருக்கிறேன். ஓகேண்ணா. அண்ணன் சொல்றத கேட்டீங்கனாலே தெரியும். அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். அண்ணன் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு புதுசா ஓபன் பண்ணியிருக்காரு கௌதமி பிரியாணி கடைன்னு. மறக்காம திருச்சி மக்கள் எல்லாரும் மணச்சநல்லூர் சைடு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே நல்லா தரமா கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி சின்ன சின்ன கடை வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அவங்க மணச்சநல்லூர் சைடுல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணா போயிட்டு வரோண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.